ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவையிலோட ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து தரித்திரமாக போச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த ஈவெண்ட்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டேன். எக்காரணத்துக்கு ஒன்றும் சோலோவாக இருக்கிறவனுங்க வந்து காசே செலவு பண்ணக்கூடாது ஈவெண்ட்லன்னு. ஏன்னா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன். நாளைக்கு வந்து 7 ஜிமேக்ஸ் ரைடு, 6 ஷேடோ ரைடு போட்டு செலுத்துறான்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நான் ஜிமேக்ஸை 4 ரைடு, அப்புறம் கிரசல்யா வந்து ஒரு 5 கிரசல்யா ரைடு, அவ்வளோதான். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் பண்ண முடிஞ்சதுனால. யூஸ்வலாக அந்த 10 to அந்த 6 ஈவெண்ட் டைம் இருக்குங்களே, அதில் தான் வந்து அந்த ஸ்பான்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையிலே நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு நான் லைக் கேம்குள்ளே போனோடனே பார்த்தா அந்த ஜிமேக்ஸ் கார்பெட்டை வச்சு வளர்ட்டேன் சாரி பார்த்தீங்கன்னா ஜிமேக்ஸ் கிரிம்ஸ்னால் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பான் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் யோசிச்சேன், சரி எதுக்கு இப்போயே எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்ணுறது, 10 மணி ஆனோடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு 10 மணி ஆனோடனே நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நான் சோலோவாக தான் விளையாடிட்டு இருக்கேன். அதனால அந்த போக்கிஸ் ஜீனோ ஒரு ஆப் இருக்கும், அதில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவேன். ஹோஸ்ட் பண்ண உள்ளே போனோன்னே 1000 பேர்னு இருக்குது க்யூவில். நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஓகே, 1000 பேர்னால் என்ன, மிஞ்சி 1 hour 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ பார்த்தா 7 ரைடா 1 ஹவரில் முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம மைட்டி போக்கிமான்ஸு நார்மலாக விளாட்றதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குறேன் அந்த ஜிமேக்ஸ் ரைடு அது எவனுமே வரவே இல்லை கடைசி வரைக்கும். காலையிலேருந்து ஒரு மத்தியானம் ஒரு 1 o'clock 1:30 வரைக்கும் 2 ரைடு தான் பண்ணேன். அப்புறம் புரிஞ்சு போச்சு, சரி நம்ம ஜிமேக்ஸை மட்டும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா சண்டேவும் நமக்கு ஜிமேக்ஸ் இருக்குது, ஆனால் கிறிஸ்டல்யா வந்து சாட்டர்டே மட்டும் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி மத்தியானத்துக்கு அப்புறம் கிறிஸ்டல்யாவுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். சரி அதை மட்டும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அந்த டார்க்கிடும் அதே சமயம் அந்த ஜிமேக்ஸும் பண்ணிக்கலாம். காலையிலே வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன்னு சொன்னால அந்த ஜிமேக்ஸு, அதுதான் நான் என்ன நினச்சேன், சரி நம்ம நைட்டும் அப்போ ஜிமேக்ஸ் இருக்கும், அதனால வந்து அதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன். சரி அந்த பார்ட்டிகள் வச்சு ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து கிறிஸ்டல்யா ரைடு மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30 மணிக்கு திருப்பியும் ட்ரை பண்ணேன். அப்பயும் அவனும் வரல. அப்புறம் ஒரு 7 மணிக்கு ட்ரை பண்ணி 2 பேட்டில் பண்ணி மொத்தம் 4 ஜிமேக்ஸ் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதை நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அந்த மெகா ரெக்வைஸா டே வந்துச்சுல்ல, அந்த 3 மணி நேரத்தில் நான் வந்து 18 பேட்டில் கிட்ட பண்ணேன். ஓகேங்களா? அப்போ தான் யோசித்தேன், 3 மணி நேரத்தில் 18 ரைடு பண்ணுறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா கூட்டுனாலே ஒரு 12-13 ரைடு தானே வருது. மிஞ்சி போனால் 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு மொத்தமாக அப்புறம் அந்த மைட்டி போக்கிமான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு பண்ணால் எல்லாம் நாசமாக போச்சு. இது பார்த்தாதுன்னு சஃபாரி பால்ஸ் வேறு வந்து நான் கொசன்னு வாங்கி வச்சுட்டேன். நான் காசு கொடுத்து இந்த சஃபாரி பால்ஸ் இருக்குல்ல, இதை வந்து மைட்டி போக்கிமான்ஸ் பிடிக்கிறதுக்கு வேணும், கன்ஃபார்ம் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி பாஸ் வாங்கியிருக்கேன் குளோபலில். அந்த பாஸ் டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது. அவ்வளோ 1 hour ஒன்ஸ் வந்து அந்த 15 பந்து கொடுத்துருவோம் நமக்கு ஃப்ரீயாகவே. நான் என்ன நினச்சேன், சரி இந்த 15 பந்து பத்தாதுன்னு நினச்சேன். ஏன்னா உண்மையிலே பத்தலை. காலையிலேருந்து ஒரு 3 hours விளையாண்டதில் அந்த 15 அந்த 45 கிட்ட எனக்கு கிடச்சிச்சு. அந்த 45 வச்சு எனக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நான் அந்த இன்ஸ்டன்ஸ்லேயும் ஸ்பான் ஆகுது, சுற்றி இருக்கிற இதுலேயும் நார்மலாக வைல்ட்லேயும் ஸ்பான் ஆகுதா. ஏன்னா இந்த சஃபாரி பால்ஸ் பத்தலை. ஏன்னா சில சமயம் வந்து அந்த 9 tailஸு இந்த ரேபிட் ஆஷ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது நான் வந்து அது எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் அதனால் நான் அதை வந்து சரி அதெல்லாம் விட்டுட்டு டைரானோடாரு எனக்கு பிடிச்ச சில போக்கிமான்ஸை மட்டும்தான் நான் வந்து சஃபாரி பால்ஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் காண்டாயிடுச்சு. சரி நம்ம வந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டோம், வேலைக்கு ஆகலை, மைட்டி போக்கிமான் வந்து வருதுல்ல. அதே சமயம் நான் டிக்கெட் வாங்கினால அந்த 3 அந்த லெஜெண்டரி அந்த ரீஜனல் போக்கிமான்ஸும் இருக்கும், அதையும் பிடிக்க முடியல. ஏன்னா சில 2 வாட்டி வந்து பந்தே இல்லை. சரி நான் அல்ட்ரா பால் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அல்ட்ரா பால் யூஸ் பண்ணால் அதுவும் வேலைக்கு ஆகலை, ஓடிடுச்சு எல்லாம் புதுன்னு காணாமல் போயிடுச்சு. விரிச்சலாகி சரி சஃபாரி பால்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மனப்பைய சின்னதாக இன்னொரு ஒரு 2 பண்டில் இருக்கும். அதில் ஒன்று வந்து 500 பால்ஸும் இன்னொன்று 250 பால்ஸ் இருக்கும். நான் வந்து சரி 2 நாள் இருக்குது, நம்ம போட்டு மைட்டி போக்கிமான்ஸாச்சும் பிடிச்சி நம்ம மாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். லஞ்சுக்கு அப்புறம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 4 மணி நேரமா 2 3 4 5 6 5 மணி நேரம் விளையாடி இருக்கேன். 5 மணி நேரத்தில் அந்த 500 பால்ஸில் எனக்கு 70 தான் யூஸே ஆச்சு. கிட்டத்தட்ட 70 60 தான் யூஸே ஆச்சு. அதுவும் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, வெறும் மைட்டி போக்கிமான்ஸ் இல்லை, நிறையா இருக்கிறனால காண்டாகி சரி அந்த எனக்கு விவாயில் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? விவாயில் அப்புறம் அதோட சின்ன ஃபார்ம் இருக்கும்ல, அதுவும் எனக்கு பிடிக்கும். அதனால அதெல்லாம் வந்து சரி மாற்றதெல்லாம் சரி யூஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஹை சிபி இருக்கிறது எல்லாருக்கும் நான் சஃபாரி பால் யூஸ் பண்ணியே நான் 70 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த 5 ஹவர்ஸில். அப்போ யோசித்தேன், ஐயோ எதுக்கடா நம்ம இதை வாங்கணும் அப்படின்ட்டு.
ஆனால் இது மட்டும் இல்லை, சில நல்ல விஷயம் நடந்துச்சு. எனக்கு சில ஹண்ட்ரோஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் அன்னோன் சைனீஸும் எனக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் நல்ல மாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல என்னால். அந்த எப்படி சொல்ல, சஃபாரி பால்ஸ் கூட ஏன் மிஸ்டேக் தான், ஓகேங்களா? ஏன்னா அது 500 பால் வந்து யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். நான் வந்து மைட்டி போக்கேமான் மட்டும்தான் வேணும் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி எனக்கு எப்படி சொல்ல பால்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தா கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 500 பால் நாளைக்கு தீக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா தீக்கி தான் போகிறேன். 500 பால் நாளைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் இருக்காது, கன்ஃபார்ம் தீர்த்தே ஆகணும் அதை, அதனால் கன்ஃபார்ம் தீர்த்துருவேன். ஆனால் குளோபல் டிக்கெட் இருக்குல்ல, அது வந்து இந்த சோலோவாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுது மோஸ்ட்டாக. ஏன்னா அந்த கிரிம்ஸ்னால் ரைட்லாம் வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உசுரே போயிடுச்சு. 3 மணி நேரத்தில் 2 தான் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்க முடியும், ஆனால் என்ன ஆகிடுச்சு, அந்த க்யூ வந்து அந்த எக்ஸ்பயர் ஆகும். கரெக்டாக நான் வந்து 1ல் இருக்கேன், அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வந்து க்யூவில் வந்து 1 இருக்குது, அந்த மேலே டைம் ஒரு போயிட்டே இருக்குது, 13, 12, 11. நானும் சரி அது 0 ஆகிடும், எவனோ வருவான், 3வது ரேடாச்சும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். ஆனால் டக்குன்னு எக்ஸ்பயர் ஆகி அதுவும் நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் பண்ணேன், ஆனால் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 4 இருக்குது இப்போதைக்கு. நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 இல்லை எப்படியாச்சும் 4 மணி ட்ரை பண்ணுவேன். அப்புறம் டார்க் ரே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற ஒரு ஷேடோ மித்திக்கல் போக்கேமான், அதனால் ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை காலையிலேயே கருமத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிரிம்ஸ்னாலுக்கு. இந்த வீடியோ யாராக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சஃபாரி பால்ஸ் வந்து 500 பால் தயவு செஞ்சு எவனும் வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த 400 ரூபாய்க்கு வாங்கி வெறும் லைக் மைட்டி போக்கேமான்ஸ் அவ்வளோவா எனக்கு ஸ்பான் ஆகலையா, இல்லைனா அது என்னன்னு தெரில. ஏன்னா நான் இன்சென்ஸ் யூஸ் பண்ணேன், லெர் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணேன். லைக் வந்து எங்கெங்கெல்லாம் நான் சுற்றிட்டு இருப்பேனோ அங்கெல்லாம் வந்து அந்த லெர் மாடியூல்ஸ் வந்து ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி. அப்பயும் பெருசாலாம் வந்து வரல. அந்த 500 பந்து வந்து 2 நாளெல்லாம் நீங்கள் நினச்சாலும் அந்த மைட்டி போக்கேமான்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தீர்க்க முடியாது. அதனால் அது வாங்காமல் நீங்கள் 250 வேணால் வாங்கிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா எது பெட்டர்னா, இந்த ஷாப்லேயே வந்து 240 250 போக்கி காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா 50 பால் கொடுப்பான். அந்த 50 போதும். இல்லைனா அதுவும் அது பத்தலைனா திருப்பியும் அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கும் கம்மியாக, 25 பால் 30 பால்னு இருக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த 80 to அந்த 100 அதுதான் மேக்ஸிமம் யூஸே பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும். அதனால் அது போதும், ஓகேங்களா? இன்றைக்கி நான் பிடிச்ச 100 போக்கேமான்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 7 100வா? அதில் 7ல் 6 மைட்டி, இது நார்மல். ஓடு நைஸ். அப்புறம் நீங்கள் என்னென்ன எவ்வளோ ஷைனீஸ் பிடிச்சிருக்கோன்னு பார்ப்போமா? இதெல்லாம் நான் எப்போ பிடிச்சேன்னு எனக்கே தெரியலையே. ஓமா கோ வைல்டு தான் இது. இது இல்லை, இதுக்கு முன்னாடிலேருந்து. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ஷைனி. அன்னோன் W 2, அப்புறம் எல்லா ஐயான்னு தெரில, இது 1. இதெல்லாம் நான் பிடிக்கவே இல்லையே. பரவாயில்ல, ஆட்டோ கேச்சர் மாஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட் விளையாடுறதுக்கு இந்த லோக்கலில் இருக்க எவனாச்சும் கண்டுபிடிக்கணும் போலப்பா, முடியல தனியாக விளையாடி. எப்பா நீ ஃபுல்லாக யூட்டிலைஸே பண்ண முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எப்படி விளையாடி முடிச்சுட்டு நாளைக்கு என்னென்ன பிடிச்சேன் அதெல்லாம் நாளைக்கு காட்டுறேன். பாய்.